ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு சூப்பராக தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் குழம்பு, அரைச்சி ஊற்றிய சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஞாயிற்றுக்கிழமையில நமக்கு ஈஸியாக வேலை முடிகிற மாதிரியான ஒரு ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு வானலியில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் நான்வெஜ்க்கு வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 மீடியம் சைஸ்டு தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது எப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி வதங்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலே அரைச்ச மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். அதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு 1/2லேருந்து 3/4 கப் அளவுக்கு நம்ம துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு கிரேவியாக வேணுன்றதுக்கு தகுந்த மாதிரி 1/2லேருந்து 3/4 கப்புக்குள்ளே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நம்ம தேங்காவை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்போ இது வந்து நல்லா வந்து ஆறணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து நான்வெஜ்க்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம செய்ய போகிறது சிக்கன். ஸோ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட்டு, ஸோ அதை குளிர்ச்சியாக படுத்துறதுக்காக நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம மைய பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா எல்லாம் வெங்காயம் தக்காளி அந்த மசாலா வந்து நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நம்ம வந்து ஏற்கனவே நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். அதனால ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அந்த ஆயிலோட நல்லா வந்து மேஷப் பண்ணால் போதும் நமக்கு. இப்போ இதில் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹாஃப் கேஜி சிக்கன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து போனோடு இருக்கிறது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த சிக்கன் எல்லாத்தையும் வந்து மசாலாவோட நல்லா கோட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து மிக்ஸி அந்த ஜாரையே வந்து நல்லா ஒரு வாட்டி கழுவிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து கழனி தண்ணி, அதாவது அரிசி கழுவின தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்னஸாக நமக்கு கிடைக்கும். ஸோ இது நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் மசாலா அரைக்கிறதுக்கு முன்னால். ஸோ அதனால் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 6 விசில் விட்டுக்கலாம். நல்லா தம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம விசிலை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தம் அடங்கிடுச்சு 6 விசிலுக்கு அப்புறம். ஸோ நம்மளோட குழம்பு வந்து எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலே நம்ம ஆயில் எதுவுமே ஆட் பண்ணல கடைசியாக. ஆனால் எந்தளவுக்கு ஆயில் நல்லா தழும்பி மேலே வந்திருக்கு பார்த்திங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, நல்லா நம்ம சுண்டை வச்சு நல்ல ஒரு கிரேவி மாதிரி கூட சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் செய்கிறதுக்கு வீட்டில் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம செய்யும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து இட்லி கூட சேர்த்து சாப்பிட்றோம். அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு குழம்பு.
கண்டிப்பாக இட்லிக்கு வந்து நம்ம கறி குழம்பு எப்படி நம்ம மட்டன் குழம்பெல்லாம் எப்படி நம்ம செய்கிறோமோ அதை விடவே வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பஞ்சு போல் இட்லிக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு எவர் டேஸ்டடாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து நமக்கு நிறைய ரிவ்யூ ப்ராடக்ட்ஸ் அனுப்பியிருந்தாங்க. அதில் சில ப்ராடக்ட்ஸ் இன்றைக்கி நான் ரிவ்யூ காட்ட போகிறேன். ஸோ ஒரு 3 ப்ராடக்ட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். யூபெல்லாலேருந்து 1, அதுக்கப்புறம் ஃபேஷன் ஜுவல்லரி சூக்கிலேருந்து வந்து 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து சூக்கிலேருந்து வந்தது பார்த்துடலாம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3 ப்ராடக்ட் இருக்குது. நான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3 ப்ராடக்ட் வந்து ஒன்றாவே அனுப்பியிருக்காங்க. இது வந்து காம்போவில் நமக்கு கிடைக்குது. நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. நான் கீழே வந்து டிஸ்பிளேல வந்து எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்றது என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூவாக தான் இருக்கும். ஏன்னா நான் எப்போவுமே போடக்கூடிய எல்லா ரிவ்யூஸுமே ஹானஸ்ட். எனக்கு பிடிக்கலனா பிடிக்கல, பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு, நல்லா இருந்தால் நல்லா இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 3 காம்போவாக வந்திருக்கு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்டு ஜுவல்லரியில் வந்து கீழே முத்து லைட்டாக தொங்குற மாதிரி சுற்றி வந்து கல் வச்ச மாதிரி ஒரு சிம்பிளாக நல்ல ஒரு லீனாக இருக்கவங்க சூப்பராக இருக்கவங்க போட்டால் அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ கழுத்தை ஒட்டி போடக்கூடிய ஒரு குட்டி நெக்லஸ்ஸு, அதுக்கு வந்து செட்டாக வந்து பேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஏரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் வந்து பட்டர்ஃப்ளை வந்து அந்த நெக்லஸில் வருது. அதுக்கு தகுந்த மாதிரி பட்டர்ஃப்ளையில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டெட்டும் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு காம்போவாக இருக்குது. எந்த ஒரு ஸ்டோன்ஸுமே விழுகலை. கம்ஃபர்டபுளாக நம்ம சொல்லப்போனால் இதை வந்து கண்டிப்பாக ஒரு 10 டைம்ஸ்க்கு மேலே தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்றுமே ஆகாது. நமக்கு கருத்து போகுன்ற பயம் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரீயில் வரும்ல லீஃப், ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனுன்னு சொல்லலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஸ்டெட் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பெண்டன்ட்டு. அந்த பெண்டன்ட்டும் ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரீயில் இருக்க மாதிரி அந்த ட்ரீ கலெக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க யோசித்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெட்டை பேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். எப்படிப்பட்டவங்களும் இது வந்து நம்ம போடலாம். ஸோ குண்டாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும் சரி ரொம்ப சூப்பராக வந்து மேட்சப் ஆகும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிசைன் வந்து பர்டிகுலர்லி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தேர்ட் காம்போ என்னன்னு பார்க்கலாம். ஸோ தேர்ட் காம்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சோக்கர் டைப்பில் வருது. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து லீனாக இருக்கவங்க போடும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். குண்டாக இருக்கவங்க போடக்கூடாது அப்படின்லாம் இல்லை. ஸோ நமக்கு சோக்கர் வந்து நம்ம லீனாக இருக்கும் போது போட்டோம் அப்படின்னா அந்த நெக் கிட்ட வந்து அந்த அதிகமாக தொங்கக்கூடிய அந்த சதை நமக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரிவாங்க லீனாக இருக்கிறவங்க. ஸோ ஸ்டெட்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக பேரப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 சூப்பரான ஒரு கலெக்ஷன். எனக்கு ரொம்ப பர்டிகுலர்லி பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து இது ஒரு 10+ டைம்ஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரைஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் அண்ட் ரொம்பவே வர்த்தான ஒரு கலெக்ஷன்ஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3மே வந்து காம்போவில் நமக்கு கிடைக்கிறனால இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே போய் நம்ம வாடகைக்கு ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறத விட இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பொருளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ரைஸ்க்கு வந்து வாடகைக்கு வெளியில் போய் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து சொந்தமாகவே வந்து இதை வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு 10+ டைம்ஸ் வந்து தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இன்னும் நம்ம சேஃபாக வச்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு 20 டைம்ஸ் கூட தாராளமாக போடலாம். ஸோ செகண்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு சோக்கர் தான். ஸோ இது வந்து ஒரு ஒயிட் அமெரிக்கன் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப வர்த்தாலாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் நல்லாவே வந்து இருக்குது பார்க்குறதுக்கு. தாராளமாக வந்து ஒரு 10+ டைம்ஸ் தான் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோ சீக்கிரமாலாம் இது கறக்காது. ஏன்னா ஸ்டோன்ஸ் வந்து அந்தளவுக்கு நல்லாவே நமக்கு பளிச்சுன்னு கொடுத்துருக்காங்க. எந்தளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. நான் எல்லோ டேபிளில் வச்சுருக்கனால உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக தெரியுன்றது எனக்கு தெரிய வரல. ஸோ அந்த சோக்கர் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதே சமயம் வந்து நல்லா குண்டாக இருக்கவங்க கூட போடலாம். அந்தளவுக்கு வந்து சூப்பராக நல்லா ஹெவியாக மொத்தமாக கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. திக்னஸ் நல்லா பெருசாகவே இருக்குது. இதை மேட்சப் பண்ணுற மாதிரியான அந்த இயரிங்கும் கொடுத்துருக்காங்க. அந்த இயரிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது. ஸோ இந்த சோக்கரோட அந்த இயரிங் போடும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இது வந்து வர்த்தா, இந்த ப்ரைஸ்க்கு வர்த்தான்னு கேட்டால் செம்ம வர்த்தங்க. ஏன் அப்படின்னா இது கூட வந்து நெத்திச்சுடியும் இதுக்கு தகுந்த மாதிரியே நமக்கு வருது. ஒரு ஹாஃப் சாரி போட்டு நம்ம பேர் பண்ணும்போது அவ்வளோ ப்ரெட்டியாக இருக்கும். இது நான் ஏன் இது வந்து வர்த் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இதே மாதிரியான சோக்கர் வந்து
வெளியே வந்து 900 ப்ளஸில் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட 1000 ருபீஸ் கிட்ட நாங்கள் வாங்கியிருக்கோம் ஹோல்சேல் கடையிலேயே. ஸோ அதனால் இது ஒர்த்து தான். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூபெல்லாவில் இருந்து இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் கலெக்ஷன் மாதிரி வருது. ஒரு நெக்லஸ்ஸு, அப்புறம் ஒரு ஹாரம், அதுக்கப்புறம் தோடு அப்படின்னு ஒரு செட்டாகவே வருது. ஸோ இந்த ஹாரம் பார்த்திங்கன்னா காசு மாலை டைப்பில் வருது. ஒரு ஒரிஜினல் கோல்டு எப்படி இருக்குமோ ஸோ அதே ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு இதில் எப்படி லாபம்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு ரொம்ப சீப்பான ஒரு ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ ஆனால் ஃபினிஷிங் வந்து பக்கா ஃபினிஷிங்காக இருக்குது. ஒரு பக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லக்ஷ்மி படம் போட்ட மாதிரி. எந்தளவுக்கு அவங்களுக்கு லாபம் இதில் கிடைக்கும்னு தெரியல. பட் ஆனால் செம்ம ஃபினிஷிங்காக இருக்குது. கண்டிப்பாக நம்ம வெளியில் போட்டு போகிறோன்னா அவங்க நம்பவே மாட்டாங்க கவரிங் அப்படின்னு சொன்னால் கூட. அந்தளவுக்கு நல்லா ஒர்த்தாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதே மாதிரி வந்து இதுக்கு நெக்லஸும் இதே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா காசு மாலை டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வந்து ரெட் அண்ட் க்ரீன் கலர் அந்த ஸ்டோன்ஸ் வச்சுட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி லக்ஷ்மி காசு போட்டிருக்குறாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு அந்த இயரிங் பார்த்திங்கன்னா அதே போல் 2 லக்ஷ்மி வச்ச மாதிரி ஒயிட் அண்டு க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது. எப்படி வந்து அவங்க இந்த ப்ரைஸில் கொடுக்குறாங்கன்னு மறுபடியும் யோசிச்சு பார்க்குறேன். ஐ கான்ட் பிலீவ். அந்தளவுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த 3 இதில் எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த லாஸ்ட்டாக நான் காட்டுறது வந்து அவ்வளோ ஒர்த்தாக எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Till then keep on smiling. Thank you very much for watching this video. Bye bye. Signing off, Lakshmi Prakash.